காதல் விவகாரத்தில் இளைஞரை கடத்திய வழக்கில் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய போலீசார் அவரது வீட்டில் குவிந்துள்ள நிலையில் கட்சிக்காரர்களும் அங்கு கூடியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? ஏற்கனவே போலீசார் ஒவ்வொரு மணி நேரம் கூட கூட அங்கே அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் அங்கே அந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களுமே அதிக அளவில் கூடியிருப்பதையும் பார்க்க முடிகிறது. தற்போது நிலவக்கூடிய சூழல் என்ன? அதாவது தேனி மாவட்டத்தில் நான் சொல்லியது போல் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டிருந்த நிலையில் பெண் வீட்டாருக்கு அதாவது உதவியாக ஜெகன்மூர்த்தியார் செயல்பட்டார். ஆகவே அந்த பையனை கடத்தி இருக்கிறார், இளைஞரை கடத்தி மிரட்டி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் காவல்துறையினர் வைத்து தற்போது பூவை ஜெகன்மூர்த்தியார் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி பாரத கட்சியின் நிறுவன தலைவரை கைது செய்வதற்காக காவல்துறையினர் வீட்டில் குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள். முதலில் 200 காவலர்கள் தற்போது 300-350 காவலர்கள் அதிகரிக்கப்படுகிறார்கள். அதே போன்று கட்சி நிர்வாகிகள், அந்த கட்சி அவர் ஜெகன்மூர்த்தியார் உறவினர்கள், கட்சி நிர்வாகிகள் அவர்களும் 7 மாணவர்கள் தற்போது அந்த வீட்டுக்கு நுழையாமல் தடுப்பது பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் கட்சி நிர்வாகிகள் பலரை தற்போது இப்ப கைது செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பூவை ஜெகன்மூர்த்தியார் அவருடைய இல்லத்தில் வீட்டில் இருப்பதாக வீட்டு முன் கட்சி நிர்வாகிகள் உள்ளே காவல்துறை செல்வதற்கு அனுமதி மறுத்து போராட்டமானது, முற்றுகையானது, தொடர்ந்து தள்ளுமுள்ளானது நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் கட்சி நிர்வாகிகளை கைது செய்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.